ஹலோ மை டியர் ஸ்ப்ரெட் லவ் சிவாஜோதி ஃபேமிலி. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சேட் ரியாலிட்டியான வீடியோவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பெஞ்சல் புயலோட தாக்கத்தால் ஊத்தங்கரை பகுதி மிக அதிக அளவில், அதாவது வரலாறில் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா 50 சென்டிமீட்டர் ரெயின் இங்கே பெஞ்சதாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றியுமே வெள்ளம் சுற்றி சூழ்ந்துருச்சு. நாங்கள் வீடு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்ததுனால வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வரல, மற்றபடி காம்பவுண்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளம் வந்துடுச்சு. அதோட 2 நாளாக எங்களுக்கு கரண்ட் இல்லை. போர்வெல்லையும் தண்ணி உள்ளே ஃபுல்லாக போய் அடைச்சி மோட்ரு போட்டாலும் தண்ணி வரல, வாட்டர் சப்ளையும் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெட்டிப்பட்டியோடைய ஏரி இருக்கிற ஏரியா. ஸோ இது கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கேள்விப்பட்டதுனால அந்த இடத்துக்கு நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரோடு ஒன்று மட்டும்தான் நடுவில் தெரியுது. ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே கம்ப்ளீட்டாக தண்ணியால் மூழ்கிடுச்சு. சரி, இந்த மாதிரி இது தாழ்வான பகுதி, இங்கே தான் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேக்கு போனால் ஹைவேலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளம். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த மழை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. ஆனால் இங்கே ஒரு 3 டேஸாக தொடர்ந்து தூறல் மாதிரியான ரேஞ்சில், தூறல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமான ரேஞ்சில், எந்த ஒரு காற்று இல்லை, இடி இல்லை, கரண்ட் கட் கூட அந்த 3 டேஸில் எங்களுக்கு அதிகமாக ஆகலை. ஒரு மீடியம் லெவலில் அப்பப்போ போயிட்டு தான் வந்துச்சு. ஒரு சைலண்ட்டான ஒரு மழைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி பேஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா சண்டே நைட்டு சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. மண்டே மார்னிங் ஊரே வெள்ளத்தில் எங்கே பார்த்தாலும் வெள்ளம். எல்லாருமே இங்கே வெள்ளம் அங்கே வெள்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைவேக்கு போனோம். இது மெயினான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற ஏரியா. இங்கேருந்து பார்க்கும்போது இது நார்மலாக ரோடு மேலே தண்ணி போகிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரோடை சுற்றிட்டு ஆப்போசிட் லேண்டில் திருப்பி வந்தோம். சரி, என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, உள்ளே ஒருத்தர் நடந்து தண்ணியோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாரு. இப்போ நீங்களே பாருங்கள், நார்மலாக ரோடு மேலே லைட்டாக தண்ணி போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே பாருங்கள், அவருடைய முட்டுக்கால் அளவுக்கு அங்கே வெள்ளம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார்லாம் கூட முங்கிடுச்சு. சரி, இந்த பக்கம்தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பைபாஸ்லேருந்து கிராஸ் ஆகி ஜிஹெச் சைடு போனோம். நாங்கள் ஊத்தங்கரை ஜிஹெச் போனால் அங்கே இதை விட மோசமாக பெரிய வேனு, லாரி, காரு எல்லாம் வெள்ளத்தில் சாஞ்சு அங்கே அப்படியே அந்த தொங்குன மாதிரி தொங்கிட்டு இருக்குது. பார்த்தா அங்கே இருக்க வீடெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்கன்னு. உண்மையாகவே இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்பட நம்மளும் தான் ஒரு காரணம். நம்ம சுற்றுச்சூழலை கரெக்டாக பார்த்துக்கிறது இல்லை. நம்மளுடைய சொசைட்டியை நம்மளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வீடு கட்டிட்டோம். ஏரி அழித்து வீடு கட்டியாச்சு. ஒரு இடம் விடுறதில்ல, ஒரு தண்ணி போகக்கூடிய இடத்துல கூட நம்ம நிறைய மண்ணை கொட்டி அது இதுன்னு பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி வீடு கட்டிடுறோம். ஸோ தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த மாதிரியான அழிவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்கிறோம். இதோட வீடியோ கிளிப்ஸ் இன்னும் என்கிட்ட நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் என்னால் ஒரே வீடியோவில் காட்ட முடியலை, ஏன்னா அது 10-15 நிமிஷம் போகுது. ஸோ இதோட செகண்ட் பார்ட் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாரையுமே சேவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.